ஹலோ guys, இனி நம்ம பார்க்க போற இனிமேல் லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 33 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலையா, பிளேலிஸ்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்றேன், சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக் உள்ள போகலாம். போன எபிசோட்ல பார்த்திருப்போம், இந்த மாதிரி மாஸ்டர் சொன்னனால அங்க இருக்க எல்லாருமே அங்க வந்து உள்ள போயிருப்பாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க இருக்க கிராவிட்டி தாங்காம அவன் வந்து அப்படியே விழுந்துருவான். இதை பாக்குற ஆளுங்களும் அங்க கலாச்சிருப்பாங்க, இருந்தாலும் அவங்களையும் அந்த கிராவிட்டி விடாம பூச்சி போட்டுரும். இங்கதான் இந்த எபிசோடும் தொடங்குது. எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அவங்களும் அங்க பார்த்தா தேய்ச்சிக்கினே போயின்னு இருக்காங்க. ஏன்னா அந்த கிராவிட்டி வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல அவங்கள இழுக்க ஆரம்பிக்குது. அங்க இருக்க ஒருத்தன் பார்த்தா பட்டக்ஸ தேய்ச்சின்னு வந்து இருக்கான். அங்க இருக்க அந்த பையனும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான், சீனியர்ஸ் யாராச்சும் இந்த தயவு செஞ்சு வந்து காப்பாத்துங்க, ஏன்னா ஏதோ ஒரு பேய் வந்து எங்களை இழுத்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி இவனும் சொல்ல இருக்க அங்க ஒரு மரமும் வந்தா அதை பூச்சி இவன் தப்பிச்சிடறான். இந்த சைடு நம்ம ஆளுக்கு அங்க ஒன்னும் புரியல, அவனும் அப்படியே போயின்னு இருக்கான். இப்படி இவனும் போக சைட்ல இருக்கான், அவனும் கையெல்லாம் யூஸ் பண்ணி அங்க தவுந்து போயின்னு இருக்கான். ஆனா இவன் போற வேகத்துக்கு முன்னாடி ஒரு கல் வந்தா அங்க வந்து இவன் முட்டிக்கிறான். ஆனா திடீர்னு அந்த கிராவிட்டியும் அப்படியே நின்னுது. ஆனா அப்புறம் தான் இவனுக்கே புரியுது, நல்ல வேலை இது நின்னுச்சு, எப்பயாச்சும் என்னால எழுத நிக்க முடியுமா. இப்படி இவன சொல்ல சிஸ்டம் வந்து சொல்லுது, உங்களுக்கு வந்து இன்னுமா புரியல, நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷனா அப்பயே காமிச்சேன், அப்பயே ஒழுங்கா படிச்சிருக்கணும். இப்போ யூசர் வந்து ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உங்களை வந்து இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல கூட இருக்கும், நீங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை படிச்சிருக்கணும். அட நீ வந்து இதை முதலே சொல்ல மாட்டியா, எனக்கு படிக்கிறதுக்குலாம் டைமே இல்ல. இப்படி இவனும் சொல்ல இருக்கு. அங்க பார்த்தா ஏதோ ஒரு மிருகத்தோட நிழலும் அங்க வந்து அதுவும் டைரக்டா போய் அந்த மனுஷன் அங்க தூங்கின்னு இருக்கானா, அவன் மேல அது ஜொல்லு விட்டுன்னு இருக்கு. இதை பாக்குற அவனும் சொல்றான், ஏய் அப்புறமா தண்ணி ஊத்துங்க, தூங்கி தானே இருக்கேன். ஆனா திரும்ப ஜொல்லு உள்ள அவனுக்கும் அங்க வெறுப்பாயிது. கண்ணத்தை வந்து பாக்க அங்க பார்த்தா ஒரு பெரிய மாஸ்டரும் இருக்கு. அந்த மாஸ்டரும் அந்த பையனை கொதலான்னு போயிருக்கும். ஆனா அதுக்குள்ள எவனோ ஒருத்தன் கல்ல தூக்கி அடிக்கிறான். யாரா இதுன்னு பார்த்தா நம்ம அழுதான். அங்க அவனும் ஹாய் காட்டுறான், எப்படி இருக்க மாஸ்டரு, இது வந்து ஒரு டீமன் உல்ஃப்னு நினைக்கிறேன், அப்போனா நம்மளோட டீமன்டாக எழுப்பி விட வேண்டியதுதான். இப்படின்னு சிஸ்டம் கையில சொல்ல இப்பதான் அந்த சிஸ்டமும் சொல்லுது, இந்த மாதிரி ஏரியால அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது, நீ வந்து இப்படி இல்ல என்ன வெறுப்பேற்ற கூடாது, நான் வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல மாட்டின்னு இருக்கேன், நீ எல்லாம் எதுக்குதான் இருக்கியோ. ஆனா அந்த உல்ஃப் அங்க வந்து இருக்க. இதை பாக்குற அவனும் அங்க நாய் மாதிரி ஊழ விடுறான், ஏய் நல்ல நாயில இந்த மாதிரி நீ என்ன கொதறக்கூடாது, நான் வந்து இன்னமும் சிங்கிளா தான் இருக்கேன், என்ன எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா அப்புறம் தான் அந்த டீமன் உல்ஃப் அங்க ஊழ விடுது. இதை பாக்குற அந்த சிஸ்டம் அங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுது, இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் இப்போ சேட் பண்ண இருக்கீங்க, உங்களோட லாங்குவேஜ் உங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே புரியும், அது உங்க ஊழ விட்டுச்சுல, இது உங்க டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுது, நீ வந்து சிங்கிளா தானே இருப்ப, நீ வந்து ஒரு நாயில உனக்குலாம் எப்படி கிடைக்கும், நீ வந்து ஒரு பைத்தியக்கார நாய், என்னது யாரை பார்த்து நாயின்னு சொல்ற, உன்னோட நான் அழகா தான் இருக்கேன், இருந்தாலும் உன்னை பாத்தியா உன்னோட அப்பியரன்ஸ் தான் அங்க ரொம்ப கேவலமா இருக்கு. இதை கேட்கற அதுக்கும் அங்க ரொம்ப வெறுப்பை தான், அதனாலே அங்க கத்தின்னு அதுவும் கடிக்கலான்னு வருது. இதை பாக்குற நம்மளும் அவனோட கிரேட் ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். இதனால அங்க ஒரு கிராவிட்டியும் உருவாகி அந்த உல்ஃபும் அங்கேயே பாத்துக்குது. இருந்தாலும் அது வந்து தோல்வியை ஒத்துக்கிற மாதிரியே இல்ல, அது அங்க கட்சி கொதலான்னு அங்க நகர்ந்து வருது. இதை பாக்குற அவனும் அங்க பின்னாடி போயின்னு அந்த சிஸ்டம் பார்த்துன்னு சொல்றான், இந்த மாதிரி உன்னால எதுவும் பண்ண முடியாதா, ஏதாச்சும் பண்ண, அதான் அவங்க கிட்ட ஆல்ரெடி சொன்னால போன எபிசோட்லயே நீங்க இதை அப்டேட் பண்ணாம இருக்கீங்க, சரி ஏதோ ஒண்ணு, சரி அப்டேட் பண்ணு, அப்டேட் பண்றதுக்கும் பாயிண்ட் இல்ல, ஏற்கனவே 500 பாயிண்ட் மைனஸ் ஆயிடுச்சு, சரி இருக்கிற எனர்ஜியை வச்சு சண்டை போடலான்னு இவனும் அவனோட எனர்ஜியை அங்க ஆக்டிவேட் பண்ணி விடுறான். இதனால அவனை சுத்தி ஒரு எனர்ஜியை பரவ ஆரம்பிக்குது. அவன அந்த சிஸ்டம்குள்ள இருந்து அவனோட அந்த வெற்ற கத்தியும் எடுக்கிறான். அதை எத்தக்கப்புறம் அந்த கத்தி மேலே அந்த பவர் பரவ, இதுக்கப்புறம் தான் அவனோட அட்டாக்கையும் அவங்க லான்ச் பண்றான், என்லெஸ் நெருப்பு எப்படி சொல்லிட்டு அவனும் அந்த பயங்கரமான அட்டாக்க அந்த டீமன் உல்ஃப் மேலேயும் லான்ச் பண்றான். இதனால அந்த உல்ஃபும் அப்படியே அழிஞ்சு போயிடுது. இந்த ஏன்ஷியன்ட் ரோடு வந்து ரொம்பவும் வித்தியாசமா தான் இருக்கு, இந்த மாதிரி நான் இங்க பார்த்துதான் இருக்கணும் போல, இப்படி சொல்லிட்டு அவனும் அங்க போக ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்து இருக்க அந்த மனுஷனு ரொம்பவும் ஷாக் ஆயிடுறான், யாரையா இவன் ரொம்பவும் டிஃப்ரெண்டா இருக்கான், அது இல்லாம நாய் மாதிரிலாம் பேசுறாங்க. இதனாலேயே அவனுக்கு அங்க ஒரு 10 பாயிண்டோ கிடைக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு கேங்க காட்டுறாங்க, அது அந்த கருப்பு கும்பல், அவங்களும் அங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த ஏரியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க போல. இந்த சைடு அங்க இருக்க ஆளுங்களும் அங்க இருக்க 2 பசங்க கேக்குறாங்க, இந்த மாதிரி உனக்கு அவனை தெரியுமா இப்படின்னு. அவங்களும் அங்க கேட்டுன்னு இருக்க, அவங்களுக்கும் அங்க ஒண்ணுமே தெரியல, அவங்க வந்து தெரியாதுன்னு சொல்றாங்க. இதை கேட்கற அவனுக்கும் அங்க புரியுது, இவங்க வந்து தேர மாட்டாங்க, இருந்தாலும் நான் இவங்களை அப்படியே விட்டுற முடியாதுல்ல, இதனாலே அங்க கொல்லலான்னு போவேன். இதையும் நம்ம ஹீரோ பார்த்துன்னு இருக்க, அவனும் அங்க அட்டாக் பண்ணி இவனை தத்து விடுறான். இதனால இவங்க 2 பேருக்கு இடையில அங்க ஒரு பயங்கரமான சண்டையும் ஏற்படுது. இவங்க 2 பேருமே ஆச்சுன்னு இருக்க, ஹீரோவும் அங்க பயங்கரமா தாக்க, இதனால அவனும் தூரமா போயிடுறான். இப்படி இவனும் விழும் போது அவனோட பாக்கெட்ல இருந்து அந்த பொருளும் கீழே வருது. இதையும் அவன் பிடிக்க இப்பதான் அந்த சிஸ்டமே சொல்லுது, இதுதான் பிளாக் கார்டு, நீங்க வந்து இன்னொரு காஸ்டியூம் நீங்க அன்லாக் பண்ணிருக்கீங்க, அப்போனா இதை வச்சுதான் இவங்க பிளாக் கார்டா மாதிரி இம்பீரியல் சிட்டில சுத்தின்னு இருக்காங்களா. இந்த ஆளுங்க வந்து அந்த பசங்க கிட்ட ஒருத்தவங்களை கேட்டிருப்பாங்களா இந்த மாதிரி தெரியுமான்னு, அது வேற யாரும் இல்ல நம்ம கொன்னுதான். இதனாலே கொன்னு யோசிக்கிறான், இவங்களுக்கு வந்து என் கிட்ட என்ன வேலை, என்னோட லைஃப் எதுக்கு இவங்க கேக்குறாங்க. இப்படி இவன் சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்றேங்க. இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.